விபத்தின் காரணம். சக்கரவர்த்தியை குந்தவி வியப்புடன் நோக்கினாள். அவளுடைய மை தீட்டிய பெரிய கண்கள் அதிசயத்தினால் விரிந்து மலர்ந்தன. இது என்ன அப்பா? இது கூத்தாடிகள் அல்லவா வேஷம் போட்டுக் கொள்வார்கள்? ராஜாக்களுக்கு எதற்காக வேஷம் போடும் வித்தை தெரிய வேண்டும் என்று கேட்டாள். ஒரு தேசத்தை பரிபாலிப்பவனுக்கு பல கலைகளும் தெரிந்திருக்க வேண்டும் குழந்தாய். முக்கியமாக வேஷம் போட்டுக்கொள்ள தெரிந்திருக்க வேண்டும். அப்போதுதான் பிரஜைகளின் மனோபாவங்களை அவ்வப்போது தெரிந்து கொள்ள முடியும். இன்னும் சத்ருக்களை பற்றிய ரகசியங்களையும் தெரிந்து கொள்ளலாம். நாட்டில் குற்றங்கள் நடக்காமல் தடுக்கலாம் என்ற சக்கரவர்த்தி சொல்லி வருகையில் குந்தவி குறுக்கிட்டாள். இப்போது எந்த குற்றத்தை தடுப்பதற்காக இந்த வேஷம் போட்டுக் கொண்டீர்கள்? நான் ஏதாவது குற்றம் செய்ய போவதாக சந்தேகமா என்று சொல்லி முல்லை மலர்வது போல் பல்வரிசை தெரியும்படி நகைத்தாள். சந்தேகமில்லை குந்தவி, நிச்சயமாக பெரிய குற்றம் ஒன்று நீ செய்திருக்கிறாய். உன்னால் நேற்று ராத்திரி 4 பேருக்கு மரணம் சம்பவித்தது என்று சக்கரவர்த்தி சொன்னதும் குந்தவிக்கு தூக்கி வாரி போட்டது. இது என்ன அப்பா? எனக்கு ஒன்றும் தெரியாதே. ஆமாம், உனக்கு ஒன்றும் தெரியாதுதான். அயல் தேசத்திலிருந்து வந்த ரத்தின வியாபாரி ஒருவனை நீ அரண்மனைக்கு வரச் சொன்னாயா? ஆமாம் சொன்னேன். அது குற்றமா? அவனிடம் நீ யார் என்று உண்மையை சொல்லாமல் குந்தவி தேவியின் தோழி என்று சொன்னதுண்டா? உண்மைதான். அதனால் என்ன? அதனால் தான் ஆபத்து வந்தது. அந்த ரத்தின வியாபாரிக்கு நீதான் சக்கரவர்த்தியின் மகள் என்று யாரோ பிறகு சொல்லி இருக்கிறார்கள். அவன் இதில் ஏதோ அபாயம் இருக்கிறதென்று மிரண்டு போய்விட்டான். மிரண்டு அன்றிரவே உறையூருக்கு குறுக்கு காட்டு பாதை வழியாக கிளம்பி போனான். உறையூருக்கா என்று குந்தவி கேட்ட குரலில் மிக்க ஆச்சரியம் தொனித்தது. இல்லையப்பா, ரத்தின வியாபாரி காஞ்சிக்கு வராமல் உறையூருக்கு போவானேன் என்று யோசித்தேன். அங்கே அரண்மனையில் கூட ஒருவரும் இல்லையே. அந்த ரத்தின வியாபாரியின் தாயார் உறையூரில் இருக்கிறாளாம். அவளை பார்ப்பதற்காக கிளம்பினானாம். குந்தவி ஏதோ சொல்ல வாயெடுத்தவள் பல்லை கடித்து கொண்டு மௌனமானாள். அந்த ரத்தின வியாபாரி உண்மையில் விக்கிரமன் தானோ என்று அவள் மனதில் தோன்றியிருந்த சந்தேகம் ஊர்ஜிதம் ஆயிற்று. அந்த சந்தேகம் தன் தந்தைக்கும் ஒருவேளை தோன்றியிருக்குமோ என்று எண்ணினாள். தான் ஏதாவது பிசகாக பேசி அவருடைய மனதில் சந்தேகத்தை எழுப்பக்கூடாதென்று தீர்மானித்து கொண்டாள். என்ன அம்மா யோசனை செய்கிறாய் என்று சக்கரவர்த்தி கேட்டார். ஒன்றுமில்லை அப்பா, பழைய ஞாபகங்கள் வந்தன. உறையூருக்கு முன் தடவை நாம் போயிருந்ததை நினைத்து கொண்டேன். இருக்கட்டும் அப்பா, அப்புறம் அந்த ரத்தின வியாபாரியின் கதையை சொல்லுங்கள் என்றாள். காட்டுப்பாதையில் இரவில் போகும்போது அவனை திடீரென்று 4 பேர் வளைத்து கொண்டு வாளால் தாக்கினார்கள். ஆனால் அந்த ரத்தின வியாபாரி லேசுப்பட்டவன் அல்ல. 3 பேரை அவனே தீர்த்து விட்டான். 4வது ஆள் இந்த வாளுக்கு இரையானான் என்று சக்கரவர்த்தி தம் வாளை சுட்டி காட்டினார். மிகுந்த வியப்புடனும் ஆர்வத்துடனும் நீங்கள் எப்படி அங்கே அந்த சமயம் போய் சேர்ந்தீர்கள் என்று கேட்டாள் குந்தவி. இல்லாவிட்டால் இந்த பெரிய சாம்ராஜ்யத்தை நிர்வாக செய்ய முடியுமா குழந்தாய்? ரொம்ப தற்பெருமை அடித்து கொள்ளாதீர்கள். நரசிம்ம சக்கரவர்த்தியின் ராஜ்யத்தில் திருட்டு புரட்டே கிடையாது என்னும் கீர்த்தி என்ன ஆயிற்று? காஞ்சிக்கும் மாமல்லபுரத்துக்கும் இவ்வளவு சமீபத்தில் திருடர்கள் ஒரு அயல் தேசத்து வியாபாரியை தாக்குவது என்றால், நானும் உன்னை போல்தான் அவர்கள் திருடர்களோ என்று முதலில் நினைத்தேன். ஆனால் உண்மையில் அவர்கள் திருடர்கள் இல்லை. பின்னே யார் அவ்வளவு துணிச்சலாக காரியம் செய்தவர்கள்? திருட்டையும் வழிப்பறியையும் காட்டிலும் பயங்கரமான விஷயம் குழந்தாய். என்ன அப்பா, அந்த ரத்தின வியாபாரியை நன்றாய் பார்த்தாய் அல்லவா? பார்த்தேன். அவனை பார்த்தபோது உனக்கு என்ன தோன்றியது? குந்தவி மென்று விழுங்கி கொண்டு ஒன்றும் தோன்றவில்லையே என்றாள். அவள் முகத்தில் ராஜகலையை கூடவா கவனிக்கவில்லை என்று சக்கரவர்த்தி கேட்டபோது குந்தவிக்கு அவர் விக்கிரமனை கண்டுபிடித்து விட்டாரோ என்ற சந்தேகத்தினால் உள்ளம் பதறியது. சக்கரவர்த்தி அவளுடைய மறுமொழியை எதிர்பாராமலே, நரபலி கொடுப்பவர்களுக்கு இந்த மாதிரி ராஜலட்சணம் பொருந்தியவன் கிடைப்பது மிகவும் அருமை என்றார். ஐயோ என்று அலறினாள் குந்தவி.
அப்பா, நமது நாட்டில் இன்னுமா இந்த பயங்கரம் என்று கேட்டாள். ஆமாம் குழந்தாய், இந்த பயங்கர மூட நம்பிக்கைகளை வேறறுப்பதற்கு முயன்றுதான் வருகிறேன். இன்னும் வெற்றி கிடைக்கவில்லை. ஓரிடத்தில் வேரை கலைத்தால் இன்னொரு இடத்தில் முளைத்து எழும்புகிறது. பாவம், அந்த சாது ரத்தின வியாபாரிக்கு இப்படிப்பட்ட ஆபத்து வந்ததே. நீங்கள் அச்சமயம் அங்கே போயிராவிட்டால் என்ன ஆகியிருக்கும்? அவன் அப்படி ஒன்றும் சாது இல்லை குந்தவி. அவனும் ஒரு திருடன் தான். அதனால்தான் இத்தகைய ஆபத்தில் அகப்பட்டு கொண்டான் என்றார் சக்கரவர்த்தி. குந்தவிக்கு ஒரு நிமிஷம் மூச்சே நின்றுவிடும் போல் இருந்தது. நிஜமாகவா அப்பா? இந்த ரத்தினம் எல்லாம் அவன் திருடி கொண்டு வந்ததா என்று கேட்டாள். இல்லை குந்தவி, அவன் ரத்தினம் திருடவில்லை. வேறொரு திருட்டுத்தனம் மாமல்லபுரத்தில் செய்ய பார்த்தான். நமது சிற்பிகள் சிலருக்கு ஆசை காட்டி அவன் வசிக்கும் தீவுக்கு அழைத்து கொண்டு போக முயன்றான். இது எப்பேற்பட்ட குற்றம் தெரியுமா குழந்தாய்? இந்த குற்றத்துக்கு தண்டனை என்ன தெரியுமா? தெரியும் அப்பா. ஆகையினால்தான் அவன் தன்னுடைய முயற்சி வெளிப்படாதிருக்கும் பொருட்டு மூட்டை தூக்குவதற்கு ஒரு ஊமை குள்ளனை வேலைக்கு அமர்த்தி கொண்டான். ஆனால் அந்த குள்ளன் மேல் எனக்கு ஏற்கனவே சந்தேகம் இருந்தது. அவன் கபாலிகர்களின் ஆள் என்று. அது உண்மையாகிவிட்டது. குள்ளன் ரத்தின வியாபாரியை ஏமாற்றி உறையூருக்கு வழிகாட்டுவதாக சொல்லி காட்டுப்பாதை வழியாக அழைத்து போனான். நான் மட்டும் சரியான சமயத்தில் போய் சேர்ந்திராவிட்டால்... சக்கரவர்த்தி யோசனையில் ஆழ்ந்தார். அப்புறம் என்ன நடந்தது அப்பா? ரத்தின வியாபாரி இப்போது எங்கே? சக்கரவர்த்தி பின்னர் நடந்ததை எல்லாம் ஒருவாறு சொல்லி அவனை தம்முடைய குதிரை மீதே உறையூருக்கு அனுப்பி வைத்ததையும் தெரிவித்தார். குந்தவி சற்று பொறுத்து, ரத்தின வியாபாரி தங்களை இன்னார் என்று தெரிந்து கொண்டானா என்று கேட்டாள். அவனுக்கு தெரியாது. ஏன் கேட்கிறாய் என்றார் சக்கரவர்த்தி. ஒன்றுமில்லை, வேஷம் எவ்வளவு தூரம் பலித்தது என்று தெரிந்து கொள்வதற்காகத்தான். பிறகு குந்தவி, அப்பா, ஒரு விஷயம் கேட்க வேண்டும் என்றிருந்தேன் என்றாள். என்ன அம்மா? அண்ணா உறையூரே பார்த்ததில்லை அல்லவா? நானும் அவனும் உறையூருக்கு போக எண்ணி இருக்கிறோம். ஆஹா, ஆனந்தமாய் போய்விட்டு வாருங்கள். உறையூர் என்றதும் ஒரு விஷயம் ஞாபகம் வருகிறது. நேற்று மாமல்லபுரத்தில் மாரப்ப பூபதியை பார்த்தேன். அவன் எங்கே வந்தான்? உனக்கு ஏதாவது தெரியுமா? தெரியும். மாரப்ப பூபதியை நானும் அண்ணாவும் தான் வர சொல்லி இருந்தோம். என்னத்திற்காக என்று சக்கரவர்த்தி அதிசயத்துடன் கேட்டார். அச்சுதவர்மர் தமக்கு தேகம் மெலிந்து விட்டதென்றும் ராஜ்ய காரியங்களை கவனிக்க முடியவில்லை என்றும் தெரிவித்தார். அதன் மேல் அண்ணா மாரப்ப பூபதியை வரவழைத்து அவனுக்கு சோழ நாட்டின் சேனாதிபதி பதவியை திரும்பவும் கொடுத்திருக்கிறான். ஓஹோ என்றார் சக்கரவர்த்தி. மறுபடியும் அவர் யோசனையில் ஆழ்ந்தார். பிறகு அவருடன் பேசுவதில் பயனில்லை என்று குந்தவி யாழை எடுத்து சோகம் பொருந்திய இசையை எழுப்பலானாள். காட்டாற்று வெள்ளம். சென்ற அத்தியாயங்களின் சம்பவங்களும் சம்பாஷணைகளும் வாசகர்களில் சிலருக்கு விசித்திரமாய் தோன்றுவதுடன் சில விஷயங்கள் விளங்காமலும் இருக்கலாம். நரபலியாவது மண்டையோடாவது இதென்ன அருவருப்பான விஷயம் என்று தோன்றலாம். ஆனால் நமது தமிழகத்தின் அந்த காலத்து சரித்திரத்தை ஆராய்ந்தவர்களுக்கு வியப்பு ஒன்றும் இராது. அருவருப்பாய் இருந்தாலும் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் அல்லவா? மகேந்திர பல்லவர் காலத்திலும் நரசிம்மவர்மரின் காலத்திலும் தமிழ்நாட்டில் சைவமும் வைஷ்ணவமும் தழைத்து வளர்ந்தன. இவ்விரண்டு சமயங்களும் அன்பையும் ஜீவ காருண்யத்தையும் அடிப்படையாக கொண்டவை. அப்போது தேய்ந்து போய் கொண்டிருந்த ஜைன பௌத்த சமயங்களின் நல்ல அம்சங்களை எல்லாம் சைவ வைஷ்ணவ மதங்களில் ஏற்கப்பட்டிருந்தன. அவற்றுடன் சிவபக்தியும் கண்ணன் காதலும் சேர்ந்து தமிழ்நாட்டை தெய்வ திருநாடாக செய்து வைத்தன. அப்பர், சம்பந்தர் முதலிய சைவ சமய குரவர்களும் வைஷ்ணவ ஆழ்வார்களும் தெய்வீகமான பாடல்களை பாடி நாடெங்கும் பக்தி மதத்தை பரப்பி வந்தார்கள். சிவன் கோயில்களும் பெருமாள் கோயில்களும் அற்புத சிற்ப கனவுகளைப் போல் தோன்றி வளர்ந்து வந்தன. ஒரு புறம் இப்படிப்பட்ட அன்பு மதங்கள் பெரும்பாலான ஜனங்களிடையே பரவி வருகையில் மிகச் சிலரான மக்களிடையே நரபலியை தூண்டும் பயங்கரமான
கபாலிகம், சாக்தம், பைரவம் என்னும் மதங்கள் எப்படியோ ரகசியமாக வேரூன்றி வந்தன. இந்த மதங்களை ஆரம்பித்தவர்கள் மிதமிஞ்சிய மூடபக்தியை வளர்த்தார்கள். மூடபக்தி காரணமாக அவர்கள் காளி கோயில்களிலும் துர்க்கை கோயில்களிலும் தங்களுடைய சிரங்களை தாங்களே அனாயசமாக வெட்டி எறிந்து கொண்டார்கள். இப்படி தங்களை தாங்களே பலி கொடுத்து கொள்வதால் அடுத்த ஜன்மத்தில் மகத்தான பலன்களை அடையலாம் என்று நம்பினார்கள். இம்மாதிரி நம்பிக்கைகளை வளர்ப்பதற்கு பூசாரிகளும் இருந்தார்கள். ஆங்காங்கு அடர்ந்த காடுகளிலும் மனிதர்கள் எளிதில் புக முடியாத மலை பிராந்தியங்களிலும் காளி கோயில்களையும் துர்க்கை கோயில்களையும் இவர்கள் நிறுவினார்கள். மகேந்திர பல்லவரின் காலத்தில் வடக்கே வாதாபியிலிருந்து புலிகேசி என்பவன் தமிழகத்தின் மீது படையெடுத்து வந்தபோது அவனுடைய சைன்யங்களுடனே மேற்கூறிய பயங்கர மதங்களும் தமிழ்நாட்டில் புகுந்தன. பிறகு புலிகேசி திரும்பி போன அடியோடு ஒரு முறையும் நரசிம்ம பல்லவர் வாதாபிக்கு படையெடுத்து சென்ற காலத்தில் ஒரு முறையும் தமிழகத்தில் கொடும் பஞ்சங்கள் தோன்றி ஜனங்களை வருத்தின. இந்த காலங்களில் மேற்கூறிய நரபலி மதங்கள் அதிகமாக வளர்ந்தன. இந்த மூட மதங்களை வேரோடு களைவதற்கு நரசிம்ம சக்கரவர்த்தி பெரும் பிரயத்தனம் செய்து கொண்டிருந்தார். குருட்டு மத நம்பிக்கையை ஒழிப்பதற்கு தண்டோ பாயம் மட்டும் பயன்படாது என்று அவருக்கு தெரிந்திருந்தது. தங்களுடைய கழுத்தை தாங்களே வெட்டி கொள்ள சித்தமாய் இருப்பவர்களை எந்த விதத்தில் தண்டிக்க முடியும்? ஆகையால் தான் அவர் சென்ற 2 வருஷமாக தமது மூத்த குமாரனிடம் ராஜ்யபாரத்தை ஒப்புவித்துவிட்டு தாம் மாறுவேடம் பூண்டு நாடெங்கும் சஞ்சரித்து மேற்படி மதங்கள் எவ்வளவு தூரம் பரவி இருக்கின்றன, எங்கெங்கே அந்த மதங்களுக்கு வேர் இருக்கிறது என்பதையெல்லாம் கண்டுபிடிப்பதில் ஈடுபட்டிருந்தார். இதனாலே தான் விக்கிரமனுக்கு நேர்வதற்கிருந்த பேராபத்திலிருந்து அவனை சக்கரவர்த்தி காப்பாற்றுவதும் சாத்தியமாயிற்று. ஆனால் விக்கிரமனோ தனக்கு நேர இருந்த அபாயம் எப்படிப்பட்டதென்பதை அறிந்து கொள்ளவில்லை. தன்னை திருடர்கள் தாக்கியதாகவே அவன் எண்ணியிருந்தான். ஒற்றர் தலைவனிடம் விடை பெற்று அவனுடைய குதிரை மீது ஏறி சென்ற விக்கிரமனுடைய உள்ளத்தில் பலவிதமான எண்ணங்கள் அலைமேல் அலையெறிந்து கொந்தளித்து கொண்டிருந்தன. அன்னையை பார்க்க வேண்டும் என்ற ஆசை அவனுடைய உள்ளத்தில் முதன்மையாக இருந்தது. ஒற்றர் தலைவனின் உயர்ந்த ஜாதி குதிரை எவ்வளவோ விரைவாக சென்றும் அவனுடைய உள்ளத்தின் வேகம் காரணமாக குதிரை இன்னும் வேகமாய் போகக்கூடாதா என்று தோன்றியது. பிறகு அந்த ஒற்றர் தலைவனின் கம்பீர தோற்றமும் அவன் மனக்கண் முன் அடிக்கடி வந்தது. அவன் தனக்கு செய்த உதவியை நினைத்த போது அளவில்லாத நன்றி உணர்ச்சி கொண்டான். இடையிடையே ஒரு சந்தேகமும் உதித்தது. அவ்வளவு அறிவு கூர்மையுடைய ஒற்றர் தலைவன் தன்னுடைய ரகசியத்தை மட்டும் கண்டுபிடிக்காமல் இருந்திருப்பானா? ஏதோ ஒரு பெரிய சூழ்ச்சியில் தன்னை அகப்படுத்துவதற்காக இப்படி குதிரையை கொடுத்து அனுப்பியிருக்கிறானோ? பின்னும் ஒற்றர் தலைவன் கூறிய நரசிம்ம சக்கரவர்த்தியின் இளம் பிராயத்து காதற் கதை அவனுக்கு அடிக்கடி நினைவு வந்தது. காட்டின் மத்தியில் இருந்த சிற்பியின் வீட்டில் சிவகாமி நடனமாடுவதும் அதை பார்த்து பார்த்து சிற்பி சிலை அமைப்பதும் இதையெல்லாம் நரசிம்மவர்மர் பார்த்து கழித்து கொண்டிருப்பதுமான மானசீக காட்சியில் அவன் அடிக்கடி தன்னை மறந்தான். இவ்வளவுக்கும் நடுவில் பல்லக்கில் இருந்தபடி தன்னை ஆர்வம் ததும்பிய பெரிய கண்களால் விழுங்கி விடுபவள் போல் பார்த்த பெண்ணின் பொன்னொளிர் முகமும் அவன் மனக்கண் முன் அடிக்கடி தோன்றிக் கொண்டிருந்தது. அவ்வளவு அழகு ததும்பும் முகத்தை உடையவளின் நெஞ்சில் வஞ்சனை இருக்க முடியுமா? ஒரு நாளும் இராது. ஆனால் அவள் யார்? சக்கரவர்த்தியின் மகளா அல்லது தோழி பெண்ணா? இப்படியெல்லாம் எண்ணமிட்டு கொண்டும் இடையிடையே ஊர் கண்ட இடங்களில் இது சரியான வழிதானா என்று கேட்டுக்கொண்டும் விக்கிரமன் போய்க் கொண்டிருந்தான். ஒற்றர் தலைவன் கூறியபடியே குதிரை தானாகவே சரியான உறையூர் பாதையில் போய்க் கொண்டிருந்தது. அவனுக்கு மிகுந்த வியப்புடன் மகிழ்ச்சியும் அளித்தது. இதனால் ஒற்றர் தலைவனிடம் அவனுடைய நம்பிக்கையும் மரியாதையும் அதிகமாயின. அவன் கண்டிப்பாக சொல்லியிருப்பதை நினைத்து இரவிலே பிரயாணம் செய்யக்கூடாதென்றும் இருட்டுகிற சமயத்தில் ஏதேனும் ஒரு கிராமத்து சத்திரத்தில் தங்க வேண்டும் என்றும் எண்ணிக்கொண்டே சென்றான். ஆனால் சூரியன் அஸ்தமிப்பதற்கு கொஞ்ச நேரம் முன்னதாகவே அவனுடைய பிரயாணத்துக்கு ஒரு பெரிய தடங்கல் ஏற்பட்டுவிட்டது.
திடீரென்று கிழக்கே வானம் கருத்தது. கருமேகங்கள் குமிறிக்கொண்டு மேலே வந்தன. குளிர்ந்த காற்று புழுதியை அள்ளி வீசிக்கொண்டு அடித்தது. தூரத்தில் மழை பெய்து தரை நனைந்ததினால் கிளம்பிய மனம் பரவி வந்தது. சற்று நேரத்துக்கெல்லாம் மழையே வந்துவிட்டது. அற்ப சொற்பமாக வரவில்லை. இடியும் மின்னலுமாய் 4 புறமும் இருண்டு கொண்டு வந்து சோ என்று சோனாமாரியாக பொழிந்தது. வானம் திடீரென்று பொத்துக்கொண்டு வெகுநாள் தேக்கி வைத்திருந்த ஜலத்தை எல்லாம் தொபதொபவென்று பூமியில் கொட்டுவது போல் இருந்தது. சொட்ட நனைந்து குளிரால் நடுங்கிய விக்கிரமன் ஒரு மரத்தடியில் சற்று நேரம் ஒதுங்கி நின்று பார்த்தான். மழை நிற்கும் வழியாய் இல்லை. நேரமாக ஆக இரவு நெருங்கி கொண்டிருந்தது. இந்த கனமழையோடு இரவின் அந்தகாரம் சேர்ந்து விட்டால் கேட்க வேண்டியதில்லை. எனவே எப்படியாவது மேலே போக வேண்டியது தான் என்றும் கிராமம் அல்லது கோவில் ஏதாவது தென்பட்டதும் அங்கே தங்கிவிடலாம் என்றும் எண்ணி விக்கிரமன் குதிரையை மேலே செலுத்தினான். சற்று நேரத்துக்கெல்லாம் ஒரு காட்டாற்று குறுக்கிட்டது. பார்க்கும்போது தண்ணீர் முழங்கால் அளவுதான் இருக்கும் என்று தோன்றியது. காட்டாற்றில் மலமளவென்று வெள்ளம் பெருகிவிடுமாதலால் சீக்கிரம் அதை தாண்டி விடுவதே நல்லது என்று நினைத்து விக்கிரமன் குதிரையை ஆற்றில் இறக்கினான். கொஞ்ச தூரம் போனதும் பிரவாகத்தின் வேகம் அதிகரித்தது. குதிரை வெள்ளத்தின் குறுக்கே போக முடியாமல் நீரோட்டத்துடன் போக தொடங்கியது. பிரவாகமோ நிமிஷத்துக்கு நிமிஷம் பெருகி கொண்டிருந்தது. முன்னால் போகலாமா, பின்னால் திரும்பி கரையேறி விடலாமா என்று விக்கிரமன் சிந்தித்து கொண்டிருக்கையிலேயே குதிரை பிரவாகத்தில் நீந்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிட்டது. இனி குதிரைக்கும் ஆபத்து என்று எண்ணமிட்டவனாய் விக்கிரமன் வெள்ளத்தில் பாய்ந்தான்.